வணக்கம் நண்பர்களே. புதன்கிழமை அன்று எந்த தெய்வத்திற்கு என்ன பிரச்சனைக்காக விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று பார்க்கலாமா? புதன் என்பவர் ஞானகாரகன். ஞானம், கல்வி, கலை இவை அனைத்திற்கும் இவரே அதிபதி. ஒருவர் கல்வி கற்றுக் கொள்ளவும் கலையில் சிறந்து விளங்கவும் புதன் பகவானின் அருள் மிகவும் அவசியம். அம்மாவளி உறவுகள், சகோதரிகள், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் புதன் பகவான் துணை இருப்பார். இவர் பெண் கிரகத்தை சார்ந்தவர். தாய் வழி உறவையும் தந்தை வழி உறவையும் இணைக்கும் சக்தி கொண்டவர். புதிய கல்வி, தொழில், கலை ஆகியவற்றை தொடங்கும் போது புதன் நாளில் தொடங்கினால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இவர் கிழக்கு திசையை சுட்டும் கிரகம் என்பதால் வீடு தேடுபவர்கள் கிழக்கு வாசலுடன் கூடிய வீடுகளையே அதிகம் விரும்புவர். புதன் பகவானுக்கு விளக்கு ஏற்றும் போது பச்சை பயிரிட்டு அதன் மேல் நல்லெண்ணெய் ஊற்றிய அகல் விளக்கு வைத்து எண்ணெயினுள் 2 அல்லது 3 பச்சை பயிர்களை போட்டு நாம் விளக்கேற்ற வேண்டும். அந்த விளக்கை நாம் அவ்வாறு ஏற்றும் போது நல்லெண்ணெயால் ஊற்றப்பட்ட விளக்கு பச்சை பயறு எண்ணெயாக ஏற்றுக்கொள்வார். அந்த விளக்கிலிருந்து வரும் ஜுவாலையின் மூலம் நமக்கு ஞான சக்தி கிடைக்கும். முடிந்தவரை பிரச்சனை உள்ளவர்களால் விளக்கு ஏற்றி வழிபடவும். அதுவே மிகவும் சிறந்த முறையாகும். புதன் நீச்சம் அடைந்தாலே கல்வியில் தடை, தொழிலில் தடை, கடன் சுமைகள் உருவாகும். இதை சரி செய்வதற்காக பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்து புதன் பகவானுக்கு இவ்வாறு விளக்கு ஏற்றும் போது நம் பிரச்சனைகள் குறையும். சுமை என்றால் பணச்சுமை மட்டுமல்ல, மனதில் வரும் உறவு சுமைகளும் இதில் அடங்கும். கடனுக்கான அதிபதியே புதன் தான். ஆகையால் புதன் நாளில் புதன் ஓரையில் கிழக்கு முகம் நோக்கி விளக்கு ஏற்றினால் அனைத்து தடைகளும் அகலும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்கிறதற்கு நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் அதற்கு அடுத்த நாளுக்கான தகவல்களை நாம் பார்க்கலாம்.